வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மூணுகுண்டாயத்தை நோக்கி ஒரு பயணம் போயிட்டுருக்கோம். அங்கே போய் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம காட்டுறோம். இந்த மூணுகுண்டாயம் வந்து கரெக்டாக லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம கரெக்டாக மல்லியாவரத்துக்கு மேலே ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து மலைக்குள்ளே போய்கிட்டுருக்கோம். இந்த பாதை வந்து சிங்கிளால் தான் வந்து போக முடியும். இதில் வந்து நம்ம வந்து 2 பேர் 3 பேரெல்லாம் வந்து சேர்ந்தாப்புல போக முடியாது. இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மலை பார்த்தீங்கன்னா வந்து பாதை வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் ஒரு சித்தர் வந்து இந்த மலையை வந்து கொஞ்சம் பாதையில் உருவாக்கி அவராக வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஈஸியான பாதையெல்லாம் கிடையாது. நல்ல கல் முள் கரடு எல்லாமே வந்து கலந்து தான் இருக்கும். இதில் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து சும்மா வந்து வெறுங்காலில் போடலாம், நடந்து போகலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து நினைக்கலாம் முடியாது. ஏன்னா வந்து பாதை நீங்களே பாருங்கள், சிங்கிள் பாதை தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இதில் நடந்துலாம் போக முடியாது. கீழே குனிஞ்சு போகணும், அடுத்து படுத்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் இந்த பாதை. பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வந்து வெறும் பாதை ஃபுல்லாமே வெறும் முள் தான் இருக்குது. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து நம்ம விலங்குகளில் போகிற வழியில் பார்க்கலாம். காட்டு மாடு, சிறுத்தை, மான், இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பார்க்கலாம். இந்த வீடியோவில் கூட நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம மானோட தலையோடு இந்த மாதிரி இதெல்லாம் கிடக்கும் பாருங்கள். அந்த மேலே வந்து டாப்பில் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து கரெக்டாக ஜஸ்ட்டு மேலே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கீழேருந்து இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து நம்ம பசங்க தான் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அந்த பாதையெல்லாம் நீங்களே பாருங்கள். யாருமே வந்து எங்கேயுமே நிற்காமல் நடந்து போக முடியாது. ஏன்னா வந்து ஃபுல்லாமே வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இது பாதையே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் அப்போயே வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பாருங்கள், அந்த முள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி நம்ம போகிற வழியெல்லாம் தடுத்துட்டு இருக்குண்டு. இல்லை நம்ம கீழே மேலே குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், பாதையெல்லாம் பாருங்கள். நடந்து போக முடியல, கீழே குனிஞ்சு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதில் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாமே செடி வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா போட்டு அடைச்சிருக்கு. பாதையே கிடையாது. இது நம்மளாம் வந்து உருவாக்கி போகிற மாதிரி இருக்குது இந்த பாதை. ஏன்னா இதுக்கு ரொம்ப பேர் வந்து யூடியூபரே வந்து இன்ன வரைக்கும் இந்த கோயிலுக்கு போனதே கிடையாது. ஏன்னா இப்போ தான் வந்து இந்த கோயில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போனோம்னா இதில் வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் இதுங்கெல்லாம் வந்து கொடுக்குறோம். அதில் கூட நீங்கள் கேட்டு போகலாம். பேக்கில் எடுக்காம வந்துட்டு நடந்தா நம்ம நடந்துடலாம். ஒரு நாளாக கஞ்சி தாங்கம்மா, குடிக்காம தாங்க மாட்டோம்மா. நம்ம வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து கரெக்டான வாய்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம நடந்து போகிறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து வாய்ஸ் கொடுத்தது. அதான் கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேலே வந்து கொஞ்சம் நெருங்கி கிட்டத்தில் போயிட்டோம். இன்னும் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் மேலே இருக்குது. பாதையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கடினமாக இருக்குண்டு. இன்னும் நம்ம வந்து இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்குமே நம்மளுக்கு பாதை இருக்கும். இன்னும் நம்ம மேலே வந்து டாப்பில் போகிற வழியில் ஃபுல்லாமே வந்து யானைகள் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து வெறும் தட்டைக்கிட்டேமா தான் இருக்கும். வெள்ளிங்கில் கடை இருந்துச்சு. மேலே நடந்து போகும்போதே வந்து நல்லா ஜீன்ஸ் பேண்ட்டு, இந்த மாதிரி வந்து ஃபுல் கேண்ட் சட்டை, இந்த மாதிரி ஏதாவது போட்டு போங்க. ஏன்னா வந்து நம்ம நடந்து போகிற பாதை ஃபுல்லாமே வந்து வெறும் அடர்த்தியான காடு. இது இல்லாமல் வந்து சைடு ஃபுல்லாக வந்து வெறும் முள் இதுகள்லாம் இருக்கும். கையெல்லாம் கிளியும். அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக நடந்து போங்க. அது நடந்து போகிறப்ப வந்து தைலம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போங்க. ஏன்னா நடந்து போகிறப்ப நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுறப்ப தருமாலா குட்டையாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், சதுரகிரி, வெள்ளையங்கிரி இந்த மலையை காட்டிலுமே இது இதில் நடக்க முடியாதுல, கஷ்டம். அந்த மலையெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு பாதையை வந்து பொதுமக்கள் போயிட்டு வர்றதுனால பாதையே இருக்கும். இந்த மலை வந்து நம்ம எப்படின்னா வந்து இந்த மலைக்கு பாதையே இருக்காது. அந்த காலத்தில் வந்து சித்தர் போகிற ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தான் பாதையே இருக்குது. அந்த பாதையில் வந்து நம்மள மாதிரி வந்து ஒரு சில பசங்க அந்த ஊர்லாம் வந்து அந்த கோயிலில் போய் வழிபடணுன்றதுக்காண்டி அப்பப்போ இந்த சிங்கிள் பாதை மட்டும்தான் இருக்குது. நான் அந்த மலையை காட்டிலுமே வந்து இந்த மலை வந்து ஏறக்கு ரொம்ப கடிச்சு தான். நம்ம அதே மாதிரி கீழே இருந்து போகிறப்பே வந்து எல்லாமே கொண்டு போயிடணும். மேலே போய் பார்த்தோம்னா நம்ம சாப்பாடு இருக்காது. நம்ம தான் கீழே இருந்து கொடூரமான ஸ்பைடர்லாம் இருக்குங்க காட்டில். கிறுக்கெல்லாம் படுத்து தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இருந்து போகும்போதே இந்த மாதிரி வந்து 5 லிட்டர் கேன் கொண்டு போயிருந்தோம். அதே மாதிரி இடையில நம்ம மேலே போனோம்னா தண்ணின்றதே இருக்காதுன்னு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொல்லியிருப்போம். தண்ணி வந்து இருக்காது. அதனால் வந்து நம்ம கீழே இருந்து போகும்போதே ஒரு ஆளுக்கு வந்து 5 லிட்டருக்கு கிட்ட தண்ணி கொண்டு போயிருந்தோம். தண்ணி கொண்டு போய் நம்ம மேலே ஒரு சொனை இருக்குது. அந்த சொனையில் நம்ம கொண்டு போகிற தண்ணியை வந்து ஊற்றி வச்சிட்டோம்னா இன்ன வரைக்கும் காணாத அளவுக்கு அந்த ஒரு சொனை இருக்குது. எவ்வளோ தான் நம்ம தண்ணி ஊற்றி வச்சாலும் நம்ம குடிச்சிட்டே இருந்தாலும் கூட அந்த தண்ணி வந்து அந்த சொனையில் வந்து தீராது. நம்ம சப்போஸ் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம்னா ஒரு 2-3 செம்பு வந்து நம்ம குடிச்சிட்டோம்னா அந்த தண்ணி வந்து தீர்ந்துடணும். ஆனால் வந்து அங்கே தீராது. அதுதான் வந்து இந்த கோயிலோட அருமை. கொஞ்சம் அதையும் வந்து நல்லா இருக்கும். பரவாயில்ல, இவ்வளவு நல்லா இருக்கு. போன வாரம் தான் போயிருப்பாங்களோ. இப்போ அமாவாசை நம்ம இதுக்கு போன போகிறாங்க பருவமலை, அன்றைக்கி தான் போயிருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து மேலே நடக்க ஆரம்பித்த டைம் வந்து கரெக்டாக வந்து 5:15 டைமுக்கு தான் வந்து நம்ம கீழே வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தோட்டம் தான். அந்த தோட்டத்தில் வந்து வண்டி நிப்பாட்டி 5:15க்கு ஸ்டார்ட் பண்ணால் நடக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக வந்து மணி வந்து 6 ஆயும் பாருங்கள். இன்னும் நாங்கள் மேலே வந்து கோயிலுக்கு ரீச் முன்னாடி போட்டா இன்னுமே வந்து நாங்கள் நடுமலை இன்னும் போயிட்டு இருக்கோம். பாருங்கள், இதில் இடசங்கள் வந்து நம்ம போகிற வழியில் முள் இதுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இடையில வந்து போகிற மாதிரி கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அந்த ஊருக்காரங்க யாரையாவது வச்சு போகிற மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் கரெக்டாக வந்து மதியம் 2 மணிக்கெலாம் வந்துருங்க. 2 மணிக்கு வந்தால் தான் நம்ம வந்து சாயந்தரம் வந்து ஒரு 7 மணிக்காவது அங்கே போக முடியும். நாங்கள் போனது மாதிரி நீங்கள் வந்து போவாங்க. நாங்கள் வந்து 5:15க்கு போனோம். நைட்டு வந்து அங்கே 8:30க்கு தான் போனோம். அந்த மாதிரி போகாதீங்க, போகிறது தப்பு. ஏன்னா வந்து நம்ம போகிற வழியில் வந்து அப்பயே வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோவில் இந்த மாதிரி காட்டு மாடு, யானை, மான் இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து நம்ம போகிற வழியில் வந்து பார்க்காம மேலே போகணும் அப்படின்னா மதியம் டைம்லேயே வந்து நீங்கள் 2 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு போகிற வழி அந்த ஊர் மக்களுக்கு வந்து நம்மளுக்கு பாதை காமிக்கணுன்றதுக்காண்டி அங்கங்கே வந்து வாட்டர் கேன் வந்து அங்கே குச்சியில் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த வாட்டர் கேன் இருக்கிற ஏரியாவாக பார்த்து நம்ம போகணும். ஏன்னா வந்து அந்த வாட்டர் ஏரியா வெறும் பள்ளமாக தான் இருக்கும். எங்கன்னா பள்ளம் இருக்குது, எங்கன்னா மேடு இருக்குது, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால அந்த ஊர் மக்கள் வந்து வாட்டர் கேன் குச்சியில் மாட்டிருக்காங்க. அந்த வாட்டர் போனேன் ஏரியா பார்த்து நடந்து போகணும் மேலே. நம்ம போகிற வழியில் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஒரு சொனை. இந்த சொனையில் வந்து தண்ணி போச்சுன்னா வந்து நம்ம இங்கேயே வந்து கை கால் எல்லாமே கழுவிக்கலாம். தண்ணி அதேமாரி குடிச்சுக்கலாம். இங்கே சாப்பிட்றவங்க எல்லாருமே இது பெரிய பாறை, இந்த பாறையில் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து போனது வந்து தண்ணி இதுக்கெல்லாம் எதுவுமே வரல. அதனால் நாங்கள் கொண்டு போன சாப்பாட்டில் இருக்கிற எல்லாமே எடுத்து குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த பாறையில் நம்ம போகும்போதே பார்த்தோம்னா அதுக்கு பாறையில் வந்து சிவன் லிங்கம் வழியில் போட்டு வந்து நம்மளுக்கு அம்புக்குறி போட்டுப்பாங்க. அந்த அம்புக்குறி தான் அந்த திசையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், யானையெல்லாம் வந்து மேலே போகிற வழியில் வந்து யானை தட்டை இருக்கும், யானையெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது கரெக்டாக யானை இருக்க வந்திருக்கோம். பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாமே யானை தான் இருக்கும். நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம். யானை எதுவும் பார்த்துட்டு இருக்கோம்.
எது யானைகளை காணா பாருங்க. மேலே இருக்க நம்ம பாதி மலை ஏறியாச்சுங்க. இங்கே இருக்கோண்டு அதுக்கு கீழே வந்து நம்ம ஊர் வந்து இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த வீடு ஃபுல்லாமே சின்னதாக தான் தெரியும். நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்து உங்களுக்கு அது அங்கேருந்து போட்டிக்க வருது. கீழே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வரும்போது இருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ன வரைக்குமே இந்த மலையை பாருங்கள், சிங்கிள் பாதை தான் வந்து இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இன்ன வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து தரையொட்டி வந்து பாதையே கிடையாது, எல்லாமே வந்து மேடாக தான் இருக்குது. இந்த பாதையில் வந்து இப்போ நம்ம மேலே ஏறி இங்கே பாருங்கள், எல்லா பற்றிக்குமே வந்து நடக்க முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. யாருமே வந்து இந்த மலையில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து எங்கேயாவது நின்று தான் போகணும். அதே மாதிரி இந்த பாதை ஃபுல்லாமே வந்து நம்ம செடி ஃபுல்லாமே அடைச்சிருக்கனால அருவா கையோட அப்படி பாருங்க. அங்கே போகிற வர செடி ஃபுல்லாமே அறுத்துட்டு அப்படி பாருங்க. போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து போகிறோம். இப்போ நம்ம போகிற இடம் இந்த இங்கே தான் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பேசல, அடைக்குது. லேட்டு மாற்றிட்டு இப்போ தான் நீங்கள் கொண்டு வந்து வாங்க. மேலே நான் இன்னும் தூக்கிட மாட்டேனா? வாட்டுக்கன்னு வச்சுப்பாங்க, அதை பார்த்து போங்க. இடையில போட்டுக்கலாம். இது எப்படி நீ அழப்ப? நம்ம போகிற மலைக்கு கிட்டத்தெல்லாம் தான் வந்து இந்த சடையன் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்தூரில் வந்து அதுதான் ஃபேமஸான கோயில். அந்த கோயில் பக்கத்து கோயில் தான் வந்து நம்ம மூணுகுண்டாயன்றது. சடையன் கோயில் வந்து பொதுமக்கள் எல்லாருமே போயிட்டு வர அளவுக்கு வந்து பாதை வசதி இருக்கிறதுனால அந்த கோயில் கொஞ்சம் ஃபேமஸில் இருக்குது. இந்த கோயில் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து இன்னும் யாருக்கும் தெரியறதில்ல. அதே மாதிரி பாதையும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் இல்லாதனால இந்த கோயில் அவ்வளோவா யாருக்கும் தெரியறதில்ல. இந்த மலையை தொட்டு அமைஞ்சிருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து தோணிமலை, பன்றிமலை, ஆடலூர், தாண்டிக்குடி, இப்படியே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அப்படியே கொடைக்கானல், கேரளா வரைக்குமே இந்த மலை போயிட்டே இருக்கும். அடிச்சா போ. இது நம்ம கீழே இருந்து வந்து பார்க்குற வியூ பாயிண்ட். இது ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தென்னைமரம் தான் இங்கே வந்து இருக்கு. தென்னைமரம் ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு திண்டுக்கல் வரைக்கும் ஒரு லொக்கேஷன். ஆமாம், போய்க்கே இருக்குடா. இன்னுமே பாருங்க, நம்ம மேலே ஏறி போயிட்டே தான் இருக்கோம். மேலே பார்த்தோம்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு கோயில் எதுவுமே தெரியவே இல்லை. ஏன்னா வந்து இந்த கோயிலுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த கோயில் பேர் வந்து மூணுகுண்டாயம்னு. மூணுகுண்டாயம் இதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, 2 மலைக்கு மேலே இருக்குது, 3வது மலை. அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயிலுக்கு நேர் வந்து பாதை வச்சா ரொம்ப உயரமாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும் பாதை. அதனால வந்து மேலே ஏற முடியாதுன்றதுக்காண்டி இந்த மலையவே வந்து பாதை வருது. அதனால வந்து இந்த மலைக்கு வந்து நம்ம போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி என்னதான் மலையை சுற்றி போனாலும் இது வந்து செங்குத்தாக தான் இருக்குது பாதை. இன்னும் பாருங்க, இன்னும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ காட்டுறோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த மேடு ஃபுல்லாமே பாருங்கள். இந்த மேடு ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு பாதை இல்லாத மேடு. இந்த மேடுலேருந்து நம்ம கீழே உருண்டோம்னா விழுகும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த பாதை வந்து நம்மளுக்கு எங்கே கரெக்டாக கூட்டு போதோ அந்த பாதையிலே கரெக்டாக போகணும். சிலிப்பாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் நின்று கூட தண்ணி குடிச்சிட்டு மூச்சு வாங்கிட்டு போயிருங்க. நடக்கிறதுக்காண்டி நடக்காதீங்க. அங்கங்கே மரம் இருக்குது, மரத்தை பிடிச்சி உட்காந்து கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போங்க. மாசத்துக்கு ஒரு டைம் இந்த ஏரியா போதும் பிடிக்கிறோம். அந்த மரத்துக்கு இந்த வரையா முன்னாடி இருக்கிற அதே நல்லா இருக்கு. இப்போ இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே ஆச்சு, இருட்டாகுது. கொஞ்சம் டார்ச் லைட் இதுக்கெல்லாம் தேவைன்னு சொல்லி அங்கனே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். வந்துட்டுமா? 4 மணிக்கு தானே
இப்போ வந்து நம்ம பாருங்கள் இருட்டாயிருச்சுன்னு சொன்னோம், அதே மாதிரி இருட்டாயிருச்சு. நம்மளுக்கு வந்து பாதை எங்கே இருக்குது என்ன ஏதுன்னே தெரியல. அதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், கீழேருந்து போகும்போதே வந்து மதியம் 2 மணிக்கெலாம் கிளம்பிருங்கன்ட்டு. நாங்கள் 5:15 போனதுனால வந்து இருட்டாயிருச்சு. இது போகிற வழியில் வந்து நம்மளுக்கு மரத்துலேயே வந்து தொங்குற மணி இது. இந்த கரெக்டாக அந்த மரத்துலேயே வந்து இந்த கோயில் பேர் எல்லாமே வந்து டீட்டெயிலாம் எழுதியிருப்பாங்க. எழுதுனதெல்லாம் வந்து நம்ம பார்த்து படிச்சுட்டு அங்கே வந்து செட்டு அந்த கோயிலில் மணி அடித்து நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது அப்படி நடக்கும். சிவன் மாரி சிவனா சம்மதம்டா பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி வந்து நம்ம கீழேருந்து போகும்போதே வந்து எல்லோரும் டார்ச் லைட்டு ஹெட்லைட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. இது ஃபுல்லாமே வந்து யானைகள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க பகுதி. நாங்கள் போகிற வழியில் அந்த டைமுக்கு வந்து யானைகள் எதுவுமே வந்து கண்ணுக்கு தட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் போகிற வழியில் வந்து எங்கே யார் கீழே விழுவோம் எதுன்னே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து அப்படி போகிற மாதிரி ஐடியாவில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அங்கே 7 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிற மாதிரி போயிருங்க. இப்போ பாருங்கள் நம்ம டாப்லேருந்து வியூ பாயிண்ட் காட்டுறோம் பாருங்கள். கரெக்டாக மணி 8 டாப் வியூ பாயிண்ட் பாருங்கள். நான் அதுக்கு தான் டார்ச் லைட் எடுத்துகிட்டு வர சொன்னது. இங்கேருந்து இப்போ நம்ம டார்ச் லைட் அடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். பாதையை வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இருட்டுக்குள்ளே எதுவும் தெரியல, பாதையை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோங்க. இன்னும் வந்து இந்த வீடியோவில் வந்து நைட் டைமில் என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஹலோ ஹலோ என்ன நீ வந்துட்ட நம்ம கீழே நடந்து போகும்போது அதான் பார்த்து போகணுன்றது. நாங்கள் போகிற வழியில் இருந்துச்சு, போனதுனால அதை மிதிக்காமல் போயிட்டோம். நீங்களும் வந்து கீழே வந்து பார்த்து போகும்போது இருக்கா பொறுத்து பாம்பு போச்சு. இப்போ யூ தர்ம பூரா அரக்கை திண்டியா அது மஞ்ச கருப்பு இருக்கு எடுத்துட்டியா இல்லையா? இனி வர பாதையெல்லாம் பாருங்க. இந்த பாதை வந்து எப்படி இருக்குன்னா கரெக்டா வந்து கீழே வந்து நம்ம கையில காலை வந்து உருண்டுருவோம். கீழே உருண்டோம்னா நம்ம எங்க இருக்கோம் என்ன ஏது எதுவுமே வந்து தெரியாது. அதே மாதிரி நம்மளுக்கு புல்லு எல்லாமே வந்து நம்ம தோல் போட்ட வந்து நடந்து போனோம். இந்த பாதை வந்து வீட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு அந்த பள்ளம் எதுவுமே தெரியல. பகல்ல பாருங்க இந்த பள்ளத்தை போயிருக்கோம். பகல்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாதை உங்களுக்கு எவ்வளவு கடுமையா இருக்குன்னு. உருண்ட கீழே நம்மளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு அடியும் வந்து நம்ம பார்த்து வந்து கவனமா கால் எடுத்து வச்சு போனோம். முன்னாடி வந்து அவங்க நடந்து போற பாதை வந்து எப்படி கால் எடுத்து எப்படி மூவ் பண்ணி போறாங்களோ அதே மாதிரி நம்மளும் மூவ் பண்ணி போனோம். நம்ம வேற பாதையில போற மாதிரி கால் எடுத்து வச்சோம்னா கீழே தான் போனோம். அதே மாதிரி பார்த்து சேஃப்டியா கீழே பார்த்து உடலையுமே பகலில் வரப்போ தான் தெரியும் இதுதான் நடந்து வந்தோம்னாண்டு. காலையில் வரப்ப நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து 2வது மலையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னுமே பாருங்க நம்ம யானைவழி பாதையில தான் நடந்து போயிட்டு இருக்கோம். புல்லு எல்லாமே வந்து யானையை சாப்பிட்றது தான் வந்து இன்னும் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் இருக்கு என்னன்னே தெரியல. நம்ம மேலே பார்த்தாமே இன்னுமே வந்து அந்த கோயில் வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து இன்னும் தெரியவே இல்லை. எவ்வளோ தூரம் எல்லாமே வந்து நம்ம ஊரில் தான் தெரியுது. கீழே லைட்டு எல்லாமே மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுது இந்த வீடியோவில். ஆமாம் இதனால ஆனால் வழி போகுதேடா. லோயர் போட்ட ஆள் தான் தப்பிச்சு. டவுசர் போட்டு நான் சொன்னேன் டவுசர் போட்டுறேன். நம்ம ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருந்தோம் அங்கங்கே வந்து பெண்டில் வந்து வாட்டிகன் இருக்கும். அந்த குச்சியில் இருக்கிற வாட்டிகன் பாதையில் தான் நம்ம போகணுண்டு. இங்கே வந்து நம்மளுக்கு 3 பாதை வந்து பிரியுது. எங்கே இருக்குது பாதை என்னன்னே தெரியல. கரெக்டாக அந்த பாதையை மட்டும் நம்ம பிடிச்சி போகணும். பிடிச்சி போகலைன்னா வந்து எங்கே போய் எந்த பள்ளத்துக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பாதை மட்டும் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் பாதையை கண்டுபிடிச்சி இப்போ கரெக்டான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் இருட்டு இல்லாமல் கொஞ்சம் வெளிச்ச டைம்லேயே வந்து போயிட்டோம்னா கொஞ்சம் குச்சியெல்லாம் வந்து நம்ம பிறகிட்டு போயிடணும். பிறகிட்டு போனால் தான் மேலே வந்து இது நல்லா காஞ்ச குச்சியாக பார்த்து எடுத்துகிட்டு போனால் தான் மேலே தீப்பொருத்தி வந்து நம்ம இருக்க முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்து பாதையில் வந்து போகணுண்டு. நான் போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பாதையில் போகிறாங்க, நம்மளுக்கு ஒரு பாதை தெரியுதுன்னு சொல்லி அந்த பாதையில் போகலாம்னு சொல்லி போனால் அந்த பாதை வந்து ஏதோ பள்ளக்குழி மாதிரி இருக்கு. கீழே கொஞ்சம் பார்த்து போங்க, கேர்ஃபுல்லாக போங்க. மேலே ஃபஸ்ட்டு நடந்து போகிறவங்களுக்குமே இந்த பாதை வந்து கரெக்டானது தெரியல. அதனால தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி போகிறோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான பாதை தெரியாமல் வந்து வேற எங்கிட்ட வந்து நம்ம உயிர் வந்து சேஃப்டி தான்.
அதனால தான் கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்னும் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலை காட்டுறோம். கோயில் வந்து விட்டு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷத்தில் மேலே போயிடும். அந்த வெயில் கம்பு தெரியுறது தான் வந்து நம்மளுக்கு கோயில் கரெக்டான லொக்கேஷன். இந்த மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். இங்கே வந்து பெரிய பாறை ஒன்று இருக்குது. இந்த பாறையில் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா குளிரும். அதனால தான் நம்ம சொல்லியிருந்தது கொஞ்சம் குச்சி இதுக்கெல்லாம் வந்து காஞ்ச குச்சியெல்லாம் பிறக்கிட்டு போய் மேலே இருக்கணுன்றது. நம்ம கீழேருந்து போகும்போதே வந்து கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம தான் வந்து அங்கே எல்லாமே அபிஷேகம் பண்ணுற மாதிரி வரும். நம்ம மேலே வந்துட்டு வியூ பாயிண்ட் காட்டுறோம்னா மேலே வந்தாச்சு. வியூ பாயிண்ட் பாருங்கள். இது ஃபுல்லாக நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வில்லேஜும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து காட்டுது. பாருங்கள் இதில் எவ்வளோ மக்களுக்கு வந்து இதுக்கு இந்த மலைக்கு கீழே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கீழேருந்து மேலே வந்து பார்க்க வந்தது தான் மூணுகுண்டாயம் சிவன். இதுதான் பார்த்துக்கோங்க. இங்கே தான் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி வந்து 6 மணி ஆச்சு. நம்ம நைட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் மழையெல்லாம் கீழே இருந்து விழுந்தோம்னா என்னத்துக்கு ஆகும்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்கள் இந்த லொக்கேஷனில் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்தது ஃபுல்லாமே இந்த மலை இப்போ க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். இந்த மே பாயிண்டில் தான் நம்ம நடந்து வந்தது. இங்கேருந்து விழுந்தோம்னா நம்ம எதுக்கு ஆகும்னே தெரியாது. பாருங்கள் நம்ம கரெக்டாக வந்து லொக்கேஷனில் ரீச் ஆகி இப்போ காலையில் வியூ பாயிண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மலையை சுற்றி பாருங்கள் ஃபுல்லாமே டேமு. அங்கே இது வந்து நம்ம இப்போ நம்ம பூஜை போட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எழுந்திரிச்சனே வந்து சாமிக்கு வந்து முதல் தரிசனமாக வந்து நம்ம பூஜை போட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் வியூ பாயிண்ட்டை பாருங்கள். காலையில் வந்து சூரிய பகவான் வந்து மேலே வந்துட்டு இருக்காரு. சூரிய பகவானை பார்த்துட்டு அப்படியே வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இன்னுமே பாருங்கள் மணி 6:15 சம்திங் இருக்கும். இன்னுமே வந்து இன்னும் இருக்கு. தீர்த்தம் பிடிச்சுங்களே மூஞ்சி அந்த சந்தன கோஷத்துக்கு அதை கழுவு. வருவாள ஏன் நந்தி வர ஒன்று கொஞ்சம் ஊற்றி அவருக்கு ஊற்றிக்கலாம். நீ வாடா அடுத்து வாடா சாமி சாமி கும்பிட்டு போய் நமச்சிவாய் சொல்லு சொல்றா கடமை சொல்லிட்டு அப்படி நட்டமா கும்பிட்டு சாமி கும்பிடா. அடுத்து அது போடுவேன் வேணா போடா அள்ளி போடு. என்ன அவளை முடிச்சு கீழே போட்டு நமக்கு போச்சு. பூரா ஆட்டிக்கு இருக்க நாலா பக்கம் வெளிவிட எல்லாத்தியா நடு கீழே தூக்குறானா மேலே தூக்கிறியாண்டா.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் வந்து கஷ்டப்பட்டதுக்கு கடைசியாக வந்து நம்ம 3 உண்டாயம் சிவனை பார்த்தாச்சு. பரவாயில்ல, வந்து பார்த்ததுக்கு வந்து சிவனை வந்து நம்மளுக்கு நல்லா காட்சி அளிச்சார். இவரை வந்து நம்ம வந்து கும்பிட்டு போனோம்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம என்ன நினச்சி என்ன வேண்டிட்டு போகிறோமோ அது அப்படியே வந்து நல்லதே நடக்கும். வந்து வேண்டுங்க, நல்லதே நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிங்கத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகணும்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் மல்லையாபுரத்து பக்கத்தில் தான் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மலை வந்து நம்மளுக்கு வந்து சும்மா கொஞ்சம் தூரத்துலலாம் இல்லை. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைக்கு நடு சென்டரில் தான் இந்த லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்துக்கு வரணும்னா நம்ம பக்கத்தில் இருக்க லோக்கல் ஆளுகளை வச்சு தான் இங்கே வர முடியும். இந்த லோக்கல் ஆளுகளை வந்து இங்கே நம்ம மலையாளத்தில் வந்து கூப்பிட்டோம்னா வருவாங்க. அங்கே தான் பூசாரி இருக்கார். கூப்பிட்டு வந்தோம்னா இங்கே வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம், நல்லதே நடக்கும். வாங்க, சிவனை வந்து நம்ம நினச்சது நல்லபடியாக பண்ணி தருவார். ஓம் நமச்சிவாய. நம்ம ஸ்டோரி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய் பாய். பாரப்பட்டி பயலுகடா.